ஹலோ வெல்கம்வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து ஒரு முடிவு வந்துட்டாருங்க. நம்ம வந்து எந்த வேலைக்கும் வந்து தகுதி இல்லாமல் வந்து பண்ணி விட்டா அந்த ராஜேஸ்வரி என்னுடைய கூட பிறந்த அக்கான்னு நினச்சா வந்து எனக்கு கூட பிறந்த வில்லியா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து சொல்லிட்டாரு, என்னால் தான் வந்து சந்தோஷத்தை வந்து கொடுக்க முடியல. மல்லிக்கு வந்து நான் வந்து என்ன மாதிரியான வந்து சந்தோஷத்தை வந்து கொடுக்கணுமோ அது எல்லாமே வந்து என்னால் முடிஞ்சதை நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அவங்க அன்னபூர்ணியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு 2 பேருக்குமே வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நான் வந்து சொல்கிறது என்னால் தான் வந்து எந்த சந்தோஷத்தையும் வந்து பண்ண முடியல. மல்லிக்காக வந்து மல்லி என்ன சொல்கிறாலோ அந்த சந்தோஷத்தை வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வார்த்தையை வந்து கொடுக்குறாருங்க. சரி, ஓகே, இது போதும் தம்பி, எனக்கு இது போதும், இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அசைத்திடுறேன் விடுங்க, என்கிட்ட வந்து சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து விஜய்க்கு தகுந்த மாதிரி வந்து பேசிட்டாங்க. எதுக்காக வந்து இப்படி வந்து அசைத்திடுறேன், எல்லாமே வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வேறு ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்து வரப்போகுதுங்க. அந்த ஆனிவர்சரிக்கு தான் வந்து இவங்க 2 பேரும் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம மல்லியும் வந்து பயங்கரமாக வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து அவரால் வந்து எந்த காசு பணத்தையும் வந்து ரெடி பண்ண முடியல. ஆனால் இருந்தாலே வந்து அவர் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து மல்லிக்காக எல்லா சந்தோஷத்தையும் வந்து நான் வந்து பண்ணுவேன். என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து மல்லியை வந்து சந்தோஷமாக வந்து வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிட்டாரு. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இவங்க வந்து செலப்ரேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து போகிற சைடில் மறுபக்கத்தில் வந்து வீடை வந்து காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டு ஓனர் வந்து நிற்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட மாமனார் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, பொண்டாட்டியோட அப்பா வந்து என் பொண்ணை வந்து நீ தாண்டா வந்து கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை வந்து பிடிச்சி வந்து ஜெயிலில் தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை வந்து போட்டுட்ருந்தாங்க. அதுக்கு வந்து வக்கீலும் வந்து சொல்லிட்டாரு, கொலையை வந்து நேரில் பார்த்த சாட்சி வந்து வேணும், சாட்சியை முதல்ல வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்படியெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து திருப்பி விட்டாச்சு. அப்படி வந்து திருப்பி விடும்போது வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து எப்படியுமே வந்து அந்த கொலையை வந்து நான் வந்து நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சாட்சியும் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஓனரும் வந்து வீட்டை வந்து காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாருன்னா, நடு தெருவில் தான் வந்து போய் நிற்குவாங்க மல்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பா, அன்னபூர்ணிக்கு வந்து வீடு இருக்குது. ஆனால் மல்லியும் வெண்பாவும் வந்து நடு தெருவில் போய் நிற்கிற நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுருவாங்களே. விஜயம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு வந்து போயிடுவார். இப்படி வந்து ஜெயிலுக்கு வந்து போயிட்டாருன்னா அவங்களுடைய கெதி வந்து என்னாகும், அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி வந்து மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. விஜயோட வாழ்க்கை வந்து மேம்பட்ட இந்த சமயத்தில் வந்து மல்லியை வந்து டார்கெட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து விஜயை வந்து டார்கெட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து விஜய் கிட்டேருந்து வந்து பிடுங்கி அடித்து எல்லாத்தையுமே வந்து பிடுங்கி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து விஜய் கிட்ட வந்து என்ன இருக்க போகுது, ஒன்றும் கிடையாது. அவனை வந்து தூக்கி வந்து ஜெயிலில் போடுங்க அப்படின்றது தான் வந்து கான்செப்டே. அவர் வந்து ஜெயிலேருந்து வந்து எப்படி வந்து தப்பிச்சு வருவார், அந்த ஜெயில் வாழ்க்கையிலேருந்து அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து மேலுக்கு வந்து வருவார் அப்படின்றது தான் வந்து இதுக்கப்புறம் இருக்க போகிற கதையே வந்து அதுதான். விஜய் வந்து இப்போ சம்பாதிக்க மாட்டாரா, இல்லை வந்து ஜெயிலுக்கு போக மாட்டாரா அப்படின்றது தான் வந்து கான்செப்டே. அந்த கான்செப்டை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டாலே வந்து போதும், இந்த கதை வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.